Hello guys, welcome back to the Off-Road Aguli. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம வந்து ஸ்கோப்ஸ் பத்தி பேசுறோம். ஓகே, இதான் ஒரு ஸ்கோப். ஸோ இதை வச்சு லாங் டிஸ்டன்ஸ் ரைஃபிள் ஃபயரிங் பண்ணலாம். ஓகே, ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு மார்ச் அப்படின்ற ஒரு ஸ்கோப். ஓகே, இட்ஸ் கால் தி மார்ச் ஹெச்கே. ஓகேவா, மேக்னிஃபிகேஷன் வந்து வந்து ஆப்டிக் வந்து 4, அப்ஜெக்டிவ் 16 அண்ட் மேக்னிஃபிகேஷன் வந்து 44. இதில் வந்து ஏஓஇஜின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இது வந்து ஸ்கோப் இது. ஓகேங்களா, இது ஒரு நல்ல ஸ்கோப். மார்ச் வந்து ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி. ஓகே, ஸோ ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக இருக்குது இல்லையா, இது வந்து ஆப்ஜெக்டிவ். ஓகே, இது வந்து எதை நம்ம சொல்ல போகிறோமோ அதை நோக்குவோம், அது வந்து ஆப்ஜெக்டிவ். இது வந்து ஆப்டிக். ஓகே, இது வந்து நீங்கள் வந்து கண் இதில் தான் பார்க்குறது. ஓகே, ஸோ இது ஐபீஸ், இது வந்து ஆப்ஜெக்டிவ். ஓகே, அப்புறம் இதில் வந்து விண்டேஜ், இதுக்கு எலிவேஷன் இருக்குது. விண்டேஜ் அண்ட் எலிவேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நாப்ஸ் இருக்குது. இது வந்து எலிவேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, இது வந்து விண்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஜஸ்ட் லைக் சைட். இதில் எலிவேஷன், விண்டேஜ். இது வந்து கிராஸ் ஹேர்ஸ் வந்து கலர் மாற்றுறதுக்கு இது. ஓகே, ஸோ இதான் பேசிக்கான ஒரு ஸ்கோப். இது வந்து ஸ்கோப் டியூப்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்கோப் டியூபோட டயமீட்டர் வந்து 25.4 mm. ஓகே, அதான் இந்த ஸ்கோப் டியூபோட டயமீட்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கோப்பை வந்து நம்ம வந்து ஒரு ரைஃபிளில் மவுண்ட் பண்ணுறதுக்கு, இது நம்மளோட AK-650 ஷுட்ஸான் ரைஃபிள். பட் இதில் நம்ம மவுண்ட் பண்ண போகிறது கிடையாது. we are going to mount it in some other rifle. ஓகே, ஒரு SDB ஸ்னைப்பரில் மவுண்ட் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு டோர்னாடோ ரேஜில் மவுண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சரியா, ஸோ இது ஒரு ரைஃபிள் இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மவுண்ட்ஸ் தேவை. ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி 3 types ஆஃப் மவுண்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த 3 type மவுண்ட்ஸ் எதுனா, இது வந்து இண்டிவிஜுவல் மவுண்ட்ஸ். ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு, ஒன்று பேக்குக்கு. ஸோ ஒரு மவுண்ட் வந்து இங்கே வரும், இப்படி வரும். ஓகே, இன்னொரு மவுண்ட் வந்து பின்னாடி வரும். ஓகே, ஸோ இது வந்து சிங்கிள் பீஸ் மவுண்ட். இது வந்து ஒரு டைப் ஆஃப் மவுண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து என்னென்னா 1 piece மவுண்ட். ஓகே, ஸோ இது ஒரு சிங்கிள் பீஸாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் இதை ரெண்டுத்தையும் கழட்டிட்டு இது ஒரு சிங்கிள் பீஸ் மவுண்ட். இது வந்து 11 mm ஸ்கோப் ரயிலில் உட்காரும். ஓகே, பிகாஸ் நம்ம எடுக்கிற ரைஃபிள் எல்லாமே 11 mm பிகட்டனி ரயில்ஸ் இருக்கிறதுனால இது வந்து 11 mm குரூவ் தான். இது 11 mm கரெக்டாக உட்காரும். சரியா, ஸோ இது ஓகே ஃபைன். ஸோ இதில் வந்து சிங்கிள் பீஸ் மவுண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பீஸுமே ஒரே இதில் இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் மவுண்ட் வந்து நல்லா அக்யூரேட்டாக நிற்கும். ஓகே, ஸோ தென் இது வந்து ஒரு இன்னொரு டைப் ஆஃப் மவுண்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து இண்டிவிஜுவல் மவுண்ட்ஸ். ஓகே, தனித்தனியாக அண்ட் சிங்கிள் பீஸ் மவுண்ட். ஃபைன். அண்ட் தென் கடைசியாக இருக்கிறது வந்து நம்ம கிட்ட இருக்கிறது தான் இது சூப்பரான ஒரு மவுண்ட். இட் இஸ் கால்ட் தி ரீகாயில் மவுண்ட். ஜீரோ ரீகாயில் மவுண்ட்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த ஜீரோ ரீகாயில் மவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். ஓகே, இங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. அண்ட் இது வந்து டீகல்ன்ற ஸ்கோப் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களோட சைட் இது. ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால சுடும் போது கன்னில் இருக்கிற ரீகாயிலை இதை அப்சர்வ் பண்ணிக்கும். சி மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ ஸ்கோப் வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும். ஓகேவா, நம்மளுக்கு அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஓகே, இதை பற்றி நிறைய மாற்று கருத்தெல்லாம் இருக்குது. பட் இதுதான் வந்து பேசிக்காக ஸ்கோப் அண்ட் அதோட மவுண்ட்ஸ். சரியா, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்கோப் ஒரு ரைஃபிளில் மவுண்ட் பண்ணி எப்படி இது பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ வில் சி தட். ஃபைன். பாருங்கள், இதான் வந்து சிங்கிள் பீஸ் மவுண்ட். இது வந்து ரீகாயில் மவுண்ட். சி, ரீகாயில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஜீரோ ரீகாயில் மவுண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் இது வந்து செப்பரேட்டாக இருக்கிற மவுண்ட்ஸ் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். ஓகே, அண்ட் திஸ் இஸ் அவர் மார்ச் ஸ்கோப். இது வந்து ஒரு மேட் இன் ஜப்பான் ஒரு நல்ல ஸ்கோப் இது. ஓகே ஃபைன். ஸோ இது வந்து நம்ம ஒரு ரைஃபிளில் மவுண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ஸோ எஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரீகாயில் மவுண்ட்டை வந்து இந்த ஸ்கோப்பில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த அலாங்கியை வச்சு இந்த போல்ட்ஸை லூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஏசி இப்போ நம்ம வந்து இதை கழட்டியாச்சு, இந்த மேலே இதை கழட்டியாச்சு. உள்ளே வந்து ஒரு அடாப்டர் வருது. ஓகே, 25mm ஒரு அடாப்டர் இருக்குது. அடாப்டர் இல்லாமல் இப்படி போட்டிங்கன்னா 30mm வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்னைப்பரில் இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எஸ், கீழே பாருங்கள் ஒரு ஸ்டாப்பர் பின் இருக்குது இதில். ஸோ அந்த ஸ்டாப்பர் பின் இதில் வர மாதிரி நம்ம அலைன் பண்ண போகிறோம். ஓகே, எஸ். எஸ், ஸோ இந்த பின்னில் இது செட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டைட் பண்ணிக்குவோம். இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கலாம் ஒரு பாயிண்ட்டு கடைசியாக. எஸ், செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டைட் பண்ணிக்குவோம். டைட் பண்ணியாச்சு. ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது, ஜஸ்ட் டைட்டான பிறகு ஒரு நாட்ச், அவ்வளோதான். that's it, அவ்வளோதான் நம்ம டைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த அடாப்டரை வைக்க போகிறோம். அடாப்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்கோப் வைக்க போகிறோம். Fine. So we'll keep the scope on this one. Okay. வச்சாச்சு. ஓகே, ஸோ இது ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த அடாப்டர் வைக்க போகிறோம். ஓகே, இங்கே வந்து இந்த அடாப்டர் வைக்க போகிறோம். எஸ், வச்சுட்டு ஓகே, ஸோ வச்சுட்டு இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூ கோயிங் டு புட் இட் லைக் திஸ் அண்ட் புட் தி போல்ட்ஸ். ஸோ டைம் எடுத்து பண்ணணும். ஓகே, அப்போ தான் இது ஒழுங்காக வரும்.
ஓகே, க்ராஸாக கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டு அப்புறம் கடைசியாக ஃபுல் டைட் வச்சுக்கலாம். ஏன் நீங்கள் க்ராஸாக டைட் பண்ணும்போது அந்த ஈவனாக வந்து அது டைட் ஆகும். ஓகே, ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபுல் டைட் நான் வைக்கல, அது கடைசியாக வச்சுக்கலாம். ஓகே, எஸ், கொஞ்சம் பேர் தெளிக்கலாம். ஓகே, ஸோ தட் நம்மளால் ஸ்கோப்பில் இருக்கும்போது அப்ஜெக்டிவும் ஒழுங்காக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஐ மீன் ஆப்டிக்கை வந்து ஒழுங்காக அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஐபீஸை. ஓகே, டன். ஸோ இது ஃபுல்லாக டைட் வச்சுக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பீஸ். Okay, make sure it is in position. And yes, put in the bolts. So it will take time. Okay, ஏன்னா இது ஒரு ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், இது ஸ்கோப்புங்கிறது. ஸோ டைம் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். எஸ், ரொம்ப டைட் பண்ணாதீங்க, அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்னக்காக இருக்கட்டும், அவ்வளோதான். தட்ஸ் இட். ஓகே, டைட்டான பிறகு ஒரு திருகு, அவ்வளோதான். ஆஃப்டர் இட் கெட்ஸ் டைட், ஜஸ்ட் ஒன் மோர் டாக். எஸ், ஸோ நம்ம இப்போ தான் செட் பண்ணியாச்சு.
ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி டைட் பண்ணுங்கள், அப்போ தான் ஈவனாக டைட் ஆகும். ஓகே, yes, it is set. பாருங்க how beautiful it is. A recoil mount. எப்பவுமே recoil mount வைக்கும்போது இந்த ஸ்ப்ரிங் சைடு வந்து பேக்கில் இருக்கணும். ஓகே, ஸோ ஸ்டாப்பர் பின்னும் அப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் see. எஸ், பர்ஃபெக்ட்லி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இதை 0 பண்ண வேண்டியது தான். வெரி குட், நம்ம இதை நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. யா, பாருங்க, இது ஒரு 0 recoil mount. ஸோ பாருங்கள், ப்ராப்பராக செட் ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் நம்ம இதை 0 பண்ணணும், பட் எஸ், ஸோ எஸ், இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கோப்பை அட்டாச் பண்ணியாச்சு. சி, ஸ்னைப்பரில் பிரமாதமாக அட்டாச் ஆகிருக்கு. ஃபைன். இப்போ என்னென்னா, இதை வந்து நம்ம ட்ரை அவுட் பண்ணி பார்ப்போம். அஃப்கோர்ஸ் இதை நம்ம 0 பண்ணோம், அதுதான் இந்த டார்கெட் போர்டு ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு மாதிரி 2-3 ஷார்ட்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆமா, எஸ், பாதி மாத்திரை நசுக்கிதா சொன்னாங்க. அதான் ஷூட்டிங் பண்றீங்களா? மலையில கூடவா மாட்டினா அந்த ஸ்கோப்பு ஆ அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து